நான் ஏற்கனவே பார்த்த வசனம் தான். Glory to Jesus. போன வாரம் பார்த்த வசனம் ஞாபகம் இருக்குதா? வாசிங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. பூரணப்படுத்துகிறது. ஏற்கனவே இதை குறித்து விளக்கம் போன வாரமே கேட்டோம். எல்லாம் சிறிய போன வாரம் வராதவர்களுக்காக கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் ஒன்றை என்ன செய்யவில்லையா? என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வேத புத்தகத்தில் நிறைந்து காணப்படுவது அதுதான். ஆனால் அது பூரணப்படுத்தவில்லை என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆனால் அடுத்து சொல்றாரு, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது. அவங்களுக்கு இந்த வசனம் எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அதிக நன்மையான நம்பிக்கை நமக்குள்ள வருவிப்பது எது? போன வாரம் பார்த்தோம். நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? நமக்காக பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர். பைபிளில் எபிரேயர்ல தான் அப்படி சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியர் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது இந்த எபிரேயர் புஸ்தகம் தான். ஹல்லேலூயா. மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லி, அப்போ இந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்பது. அது பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பிரதான ஆசாரியர் என்று இருந்தாங்க. ஜனங்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் என்ன செய்யணும்? போய் பார்த்தே ஆகணும். அவர் அவர்களுக்காக பலி கொடுப்பாரு. பலி கொடுத்து அந்த இரத்தத்தை, பலி கொடுத்த அந்த மிருகத்தினுடைய இரத்தத்தை இந்த ஈசோப்பு என்ற ஒரு புல்லு அதனால எடுத்து என்ன செய்வார்? ஜனங்கள் மேல தெளிப்பார். அந்த இரத்தத்தினால் அவங்க சுத்திகரிக்கப்பட்டு விட்டாங்க என்ற ஒரு நம்பிக்கை. தெளிப்பார், அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அவங்க எல்லாம் அந்த பிரதான ஆசாரியரை நம்பி வந்தாங்க. அவர் என்ன செய்வார்? நமக்காக பலி செலுத்துவார். பலி செலுத்தி அந்த இரத்தத்தை நம்ம மேலே தெளிப்பார். தேவனுடைய கோபம் நம்ம மேல் அதிகமாகாதபடிக்கு அந்த இரத்தம் என்ன செய்யும்? பிதாவாகி இந்த இரத்தம் என் மேலே வந்துட்டுனா பிதாவாகி தேவன் அது என்ன செய்யாது? சாந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? சாந்தப்படுத்தும். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான தண்டனை நமக்கு வராது. கர்த்தர் நம்மை மன்னிப்பார். எதோட இரத்தம்? எதோட இரத்தம்? பழைய ஏற்பாட்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எதோட இரத்தம்? மிருகத்தின் இரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டதனால் நம்மேல் பட்டுச்சுன்னா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுரும். இதுக்கு யாரை நம்பி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரதான ஆசாரியரை நம்பி வந்தாங்க. ஹல்லேலூயா. கட்டளையின்படி. என்னது? கட்டளையில் சொல்லப்பட்டிருந்துச்சு. வருஷம் ஒரு தான். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், அண்ணால் அந்த எல்கானா அவங்களாம் என்ன செய்யுங்க? வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்தாங்களாம்? சீலோ என்கிற கர்த்தருடைய அந்த சந்நிதி இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஆலயம் அல்ல, அது என்னது? கர்த்தருடைய ஒரு ஆசரிப்பு கூடாரம் போட்டிருந்தாங்க. அதை தேடி சீலோ என்கிற ஊர்ல தான் முதல்ல இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாங்க. என்னன்னா பலி செலுத்தி ஆசாரியனை பார்த்து, பிரதான ஆசாரியனை பார்த்து அவர் பலி செலுத்துகிற அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தினால தெளிக்கப்படும்படிக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சு வந்தாங்க. அப்ப புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, இப்ப நமக்கு அதிக நன்மை. அது ஒரு நன்மை தான். அது பழைய ஏற்பாட்டு என்னது? அது ஒரு நன்மை தான், இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நன்மை தான். ஆனால் இது என்னதான்? இது அதிக நன்மை. என்னது? எது? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் எங்க இருக்கிறார்? இப்போ மேல இருக்கிறார். பரலோகத்துல பிதாவின் சமூகத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. அது அதிக நன்மை. அது நன்மை தான். அது பழைய ஏற்பாடு இருந்தது. அது நன்மை. நான் போன வாரமே சுட்டி காட்டினேன். அது கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் என்னதான்? அது நல்லது, நன்மையானது. ஆனா அதை கடைபிடிச்சு தேவனிடத்தில் நன்மையை வாங்குற அளவுக்கு நான் நல்லவில்லை. நான் சொன்னா யார சொல்றேன்? பொதுவான மனுஷங்க எல்லாருமே. அதை குறித்தான் ரோமர் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். என்னிடத்துல நன்மை இல்லை, அது நன்மையானது தான், அது பாவமோ அல்ல அப்படிங்கிறாரு. நியாயப்பிரமாணம் பாவமோ அப்படின்னு கேட்டு வாசிங்களேன். அந்த வசனத்தை வாசிங்களேன்.
ஆ ஆ இருக்கிறது. நானும் விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். போதும் போதும். நியாயப்பிரமாணம் என்னது? ஆவிக்குரியதுன்னா என்னது? அது நல்லது. ஆவிக்குரியதுன்னா என்னது சொல்லுங்களா? ஆவிக்குரியது நல்லது. மாம்சத்துக்குரியது எப்பவுமே அது எப்படின்னு சொல்லவே முடியாது. ஆவிக்குரியது எப்பவுமே எப்படிதான் அது. அதனால தான் சொல்ல நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. அது நல்லதுதான். ஆனா அது என்னிடத்துல வந்து எனக்கு நன்மை உண்டாக்கத்தக்க அளவில் நான் நல்லவனா இல்லை. ஹல்லேலூயா. நான் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறப்போ முதல்ல மாற்ற வேண்டிய யாருன்னு கேட்டீங்கன்னா என்னைய மாற்றணும். நான் எப்படி மாறணும்? நான் ஆவிக்குரியவனா மாறணும். நான் மாம்சத்துக்குரியவனாகவே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிற வரையில, மரித்து உயிர் தெழுகிற வரையில நான் எப்படிதான் இருக்கிறேன்னா மாம்சத்துக்குரியவனா தான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மரித்தார், உயிர் தெழுந்தார். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேனா எனக்குள்ள இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் உயிர் பெறுகிறார். ஹல்லேலூயா. கைவேற்றி சொல்லுமே. அப்ப இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த மகா பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருப்பது அதிக நன்மையான நம்பிக்கை என்ன செய்கிறது? நமக்குள்ளாய் வருவிக்கிறது. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிக்கிறது. வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ. அப்ப இந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? பூரணப்படுத்துகிறது. சொல்லுங்க. என்ன செய்கிறது? என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை அது? அவர் பிரதான ஆசாரியர் இருக்கிறார், எனக்காக பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை என்ன செய்யுமா? சகல விதத்திலும் பூரணப்படுத்துங்க. என்னை ஆவியில் என்ன பூரணப்படுத்தும். நீங்க எபேசு நிருபத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, எபேசு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்துவை சேராதவர்கள். முதல்ல பாருங்க, நாம யாரு? இதான் நம்பிக்கை நமக்கு. அவர் பிரதான ஆசாரியராய் ஆனபடினால நாம எப்படி மாறுகிறோம்னா, முதல்ல கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? நாம கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். சொல்லுங்க. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். ஒன்னு கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம். அப்ப ஆப்போசிட் என்னது? கிறிஸ்துவை அக்காலத்தில் என்னது? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிற வரையில எல்லாரும் தான் எப்படி இருந்தாங்க? கிறிஸ்துவை சேராதவர்கள். அப்படி இருந்தோம் நாம. ஆனா இப்ப நாம அப்படி இல்லை. பாத்தீங்களா? அதிக நன்மையான நம்பிக்கை இது என்னை பூரணப்படுத்துகிறது. இந்த நம்பிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுறீங்க? நீங்க fulfilled person. ஹல்லேலூயா. எப்படி நீங்க? நமக்கு உங்களுக்குள்ள குறைகள் உங்களுக்கு நிறைய தெரியலாம். ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறபடினால உங்களை பூரணமா பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. முதல்ல நாம கிறிஸ்துவை சேராதவர்கள் அக்காலத்திலே. இப்ப யாரு? நீங்க அது 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதே எபேசியர். முன்னே தூரமா இருந்த நீங்கள் பாத்தீங்களா? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஆனபடியினாலே முதல்ல தூரமா இருந்த நாம இப்ப எப்படி மாறிட்டோம்? சமீபமா மாறிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை வச்சுட்டு தான் அங்க நிக்கிறாரு. பிதாவின் வலது பாரசத்தில் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். தன்னைத்தானே பாருங்க. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கெல்லாம் பலியிடும்படிக்கு ஏதோ ஒன்று வேண்டி இருந்ததாம். அதே எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவரோ தன்னையே பலியிட்டார். நான் சொல்ற கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர்களுக்கு பலியிடும்படிக்கு ஏதாவது ஒன்று வேண்டி இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு புறா குஞ்சு. இயேசு கிறிஸ்துவ எப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் அந்த 8ஆம் நாள்ல எதை பலியிட்டாங்க? புறா குஞ்சு பலியிட்டாங்க. புறாவை பலியிட்டார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப அவருடைய குடும்ப ஏழ்மையில் இருந்துச்சு. அதனால புறாவை பலியிட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒண்ணு காளை, ஆடு, மாடு இப்படி பலியிடுறதுக்கு நிறைய இருந்துச்சு. அதுல இயேசுக்கு பலியிட்டது புறா. அது மாதிரி அதான் இந்த
எபிரேயர் நிருபத்தில் சொல்றாரு, பிரதான அந்த நாட்கள்ல இருந்த பிரதான ஆசிரியருக்கு பலியிடும்படிக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்கு. வாசிங்களா 8ஆம் அதிகாரம் எபிரேயர் 8:3 வாசிங்க. நியமிக்கப்படுகிறான், ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று, அவனுக்கு ஏதோ ஒன்று இருந்துச்சு, இவருக்கு அவசியம் வேணும். வாசிங்க தொடர்ந்து. இருக்க மாட்டார். பாத்தீங்களா, பூமியில இவர் இருக்கிறவர் ஆசாரியர் இல்ல. இவரு நல்லா கவனிங்க, பூமியில இருக்கிறவர் அவரு. ஏன்னா இங்க ஆசாரியர் நிறைய பேர் இருந்தாங்க. பூமியில இவர் இருப்பார், ஆனால் ஆசாரியராக இருக்க மாட்டார். அடுத்து போதும். அவர் பூமியில இல்ல, ஆசாரியரா பரலோகத்தில் இருக்கிறாரு. இவர் பாருங்க, ஏதோ ஒன்று மற்ற ஆசிரியர்களுக்கு வேண்டி இருந்துச்சான். அதே போல இவருக்கும் ஏதோ ஒன்று வேண்டி இருந்துச்சு. ஏதோ ஒண்ணுன்னா என்ன கொடுத்தாரு தெரியுமா? தன்னையே கொடுத்தாரு. அல்லேலூயா. தன்னையே பலியாய் கொடுத்து அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் இருந்து இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதாங்க நம்மை பூரணப்படுத்துகிற நம்பிக்கை. சொல்லுங்க, உங்களை பூரணப்படுத்துகிற நம்பிக்கை எது? சொல்லுங்க. பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதுதான் நம்மை பூரணப்படுத்துகிறது, என் வாழ்க்கையை பூரணப்படுத்துகிறது, என் ஆவிக்கு. அந்த எபேசியர் நிருபத்தில் வாசி மாத்தீங்களா? அது தொடர்ந்து நீங்க வாசிப்பீங்களா? தொடர்ந்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே அக்காலத்திலே பாருங்க, கிறிஸ்துவை சேராதவர்கள் அந்த காலத்துல. இப்ப நாம யாரு? கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். அடுத்து இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது நமக்கு. இஸ்ரவேலுக்கு சொந்தமானதுல எதுவும் நமக்கு கிடையாது. ஏன்னா பைபிள்ல பழைய ஏற்பாடு முழுக்க இஸ்ரவேலுக்கு சொந்தமான காரியங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு முழுக்க எதை தான் யாருக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது? இஸ்ரவேல் மக்களுக்கு. அதுல புறஜாதிகளுக்கு உண்டு என்று சொல்லி அது குறிப்பு இருக்கிறத தவிர அந்த நாட்களில் யாரும் சொந்தம் கொண்டாடி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்பொழுதோ இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு முந்தி புறமானவர்கள், இப்போ இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள். புறமானவர்கள் அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஏன்னா அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதுதான் நான் அந்த 13ஆம் வசனத்தை வாசிச்சேன். முன்னே தூரமா இருந்த நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ பிரதான ஆசாரியராக இருக்கிற அவர் இருக்கிறபடினாலே நாம் முந்தி தூரமா இருந்தோம், இப்ப பக்கத்துல வந்துட்டோம். முந்தி இஸ்ரவேலுடைய எந்த பங்கும் பாகமும் நமக்கு கிடையாது, உரிமை கொண்டாட முடியாது. நீங்க தான் எனக்கு சொந்த ஜனங்கள், நீங்க தான் எனக்கு சொந்த சம்பத்து அப்படின்னு யார சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் முந்தி. எப்போ? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறவரை. இன்னொன்னு சொல்ல போனா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரு. எப்போ? இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தமான தெய்வம் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் வர அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிற வரை நமக்கு பங்கு கிடையாது, பாத்தியமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக, அவர் யார்? என்னுடைய சொந்த இரட்சகர். சொல்லுங்களேன், உரிமையா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகர். ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த இரட்சகர். அப்படி மாறுறவரை எனக்கு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அவனுடைய பங்குல நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனா இன்னைக்கு உலகமே நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஒரு பாட்டு உண்டு. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம்
எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். Praise the Lord. Hallelujah. இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கே நாம் புறமானவர்கள். இஸ்ரவேல்ல உள்ளது கூட நாம தொட முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா இப்போ நம்மை உலகத்துக்கே சொந்தக்காரர்களாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து பாடலாமா? எல்லாரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? நீங்க நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தருக்கா முழுவதுமா ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் நிச்சயமா இந்த உலகத்தை உங்களுக்கு சொந்தமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து பாடலாமா? இந்த உலகத்தை நீர் படைத்தீர். எல்லாரும் சத்தமா பாடணும். பாடலாமா? எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர், உம் நாமமே தழைத்தோங்க. நம்முடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன செய்யப்பட வேண்டும்? தழைத்தோங்க, உயர்த்தப்பட வேண்டும், தழைத்தோங்க வேண்டும். இந்த எண்ணம் இருந்துட்டு அப்படின்னா நீ உலகத்தை சுதந்திரிக்கிறவங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம் எல்லாரும். 1 2 3. இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். எல்லாரும். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. அப்ப முந்தி இஸ்ரவேலுடைய காணி, நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அந்த கான்ட்ராஸ்ட் புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? முந்தி இஸ்ரவேலுக்கு கூட, இஸ்ரவேல் என்பது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. இஸ்ரவேல் தேசம் என்பது அது ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அதுல கூட நம்ம உரிமை கிடையாது நமக்கு. முந்தி அக்காலத்திலே, சொல்லுங்க எல்லாரும், அக்காலத்திலே. இக்காலத்திலே உலகத்தையே நமக்கு சொந்தமாய் தந்திருக்கிறார். கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? அப்ப அக்காலத்திலே இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்கள். அடுத்து வாசிங்க. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். ஹல்லேலூயா.
வாக்குத்தத்தம் நிறைய ஏராளமான ஆயிரக்கணக்கான, நான் நினைக்கிறேன் 6000த்துக்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள்னு கேள்விப்பட்ட ஞாபகம். எனக்கு கரெக்டாக தெரியல, கேள்விப்பட்ட ஞாபகம். 6000த்துக்கும் அதிகமான வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்பட்ட ஞாபகம். அப்போ எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு ஒன்று கூட கிடையாது, சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. ஒன்று கூட, சத்தமா சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர் எப்போ? அது அக்காலத்திலே. என்னது? நம்பிக்கை இல்லாத அந்த காலத்துல. இயேசு அப்ப பிரதான ஆசாரியரா மாறல நமக்காக. அந்த காலத்துல நமக்கு வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அது இஸ்ரவேல் மக்களுக்கான வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கிற மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வரை பார்க்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது? ஆனால் இப்பொழுதோ முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்கு சமீபமாயிட்டோம். அவருக்கு சமீபமாயிட்டோம். சமீபமானனால இப்போ அந்த வாக்கு தத்தங்களும் சேர்ந்து, புதிய ஏற்பாட்டின் வாக்கு தத்தங்களும் சேர்ந்து நமக்கு தான் சொந்தம், இஸ்ரவேல் மக்களுக்கு அல்ல. அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யல? அவன் ஏற்றுக்கொள்ளல. இன்னும் ஒருத்தர் 2 பேரை தவிர இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை தெய்வமா ரட்சகரா ஏற்றுக்கொள்ள. இன்னும் அவன் மேசியா வருவார்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். இயேசுவை மறுதலிச்சிட்டான். யோவான்ல சொல்லப்பட்டது போல அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தையினுடைய அர்த்தம் புரியுதா? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். தமக்கு சொந்தமானது என்னது? அவருக்கு சொந்தமான இஸ்ரவேலர்கள். அந்த இடத்துல வந்தார் அவர். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் என்ன செய்யல. இன்னைக்கு வரை அதான் நிலைமை. இன்னைக்கு வரை அங்க அழுகின் சுமர், வெயிலிங் வால் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு சுவர். அங்க முட்டி முட்டி மேசியாவே நீங்க எப்போ வருவீங்க, எப்போ வரீங்கன்னு முட்டி முட்டி அழுகு ஒரு கூட்டம் என்ன இருக்குது இஸ்ரவேல்ல. தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு சொந்தமா இருக்கலாம். ஆனா அந்த வாக்குத்தத்தமும் அதோடு கூட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் சேர்ந்து நமக்கு சொந்தம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கொரிந்தியர் புஸ்தகத்தில் தான் நீங்க வாசிங்கன்னா எடுத்து வாசிக்கலாம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். 2 கொரிந்தியர் நினைக்கிறேன். Glory to Jesus. வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. கைதட்டி அவரை துதிப்போம். நான் சொல்ற புரியுதா? ஆம் என்றால் எஸ், ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்து விட்டபடினாலே உன் மேல பலித்திருக்கிறது. ஆமென். வாக்குத்தத்தம் 7487. 7487. நான் ஆராய்ச்சி கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குது. இப்போ பார்த்து சொல்றேன். 7487 வாக்குத்தத்தங்கள்ங்க. நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல. பரலோகத்தில் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தராலே 7000த்துக்கு அதிகமான வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தமானவர்கள். எப்படி இது வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பிரதான ஆசாரியராய் மாறின இயேசு கிறிஸ்து மூலமாய், அவரை ஏற்றுக்கொண்டதன் மூலமாய் எனக்குள்ள வந்தது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம். ஹல்லேலூயா. கைதட்டி நீ விசுவாசிச்சேன்னா அந்த வாக்குத்தத்தம் உனக்குள்ள நிறைவேறும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிச்சேன்னா என்ன கிறிஸ்துவுக்குள்ள ஆமென். வாசிங்க அந்த வசனம், திரும்ப வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியம் பெற்றவர்களா நீங்களும் நானும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருசா, அவங்க பெரிய கூட்டம் தான், நல்ல ஒரு கூட்டம், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம், அதுலலாம் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுல யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டார்களோ அவங்க பாக்கியவான்கள், அது இல்லைன்னு சொல்ல. மொத்த இஸ்ரவேல் கூட்டத்தை இன்னைக்கு நம்மை விட மேன்மையானவர்களும் ஒரு சிலர் பார்க்கறாங்க.
கிடையவே கிடையாது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அவர்கள் கழுவப்பட்ட நாம் அவர்களை பார்க்கலும் பாக்கியம் பெற்றவர்கள். என்னன்னா என் மேல இயேசுவின் ரத்தம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ரத்தம் தான் எனக்காக நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறதா. அதே எபிரேயர் நிருபத்திலே நீங்க வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? 12ஆம் அதிகாரமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 24ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். இந்த ரத்தம் உன் மேல இருந்துச்சுன்னா இந்த ரத்தம் உனக்கா பேசிக்கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் அல்ல, பூமியில இருக்கிற எல்லாருக்கும் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அல்ல, விசேஷித்த ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கா இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சும்மா சாதாரண. அதாங்க நான் சொல்வேன், புது உடன்படிக்கை, இந்த புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டை காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்ததுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பழைய உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறதா. ஆமென். நீங்க சாதாரண நினைச்சிருக்க, அது ரொம்ப அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. அந்த பழைய உடன்படிக்கை எல்லாம் இந்த புது உடன்படிக்கையோடு இணைந்து விட்டது. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. மாடிஃபை பண்ணி புது உடன்படிக்கையோடு இணைந்து விட்டது. எனவே நான் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது நமக்காக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் இருக்கிறபடினாலே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அல்ல. தொடர்ந்து அந்த எபேசியர் நிருபத்தில் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்திலே வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியராயிருந்தீர்கள். அடுத்து நம்பிக்கை இல்லாதவர்கள். யோசிச்சு பாருங்க, யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து வர அவங்களுக்கு கூட அக்காலத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க. அக்காலத்தில் நீங்களும் நானும் நம்பிக்கை இல்லாம இருந்தோம். அதே போலதான் அவங்களும் நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். ஆனா இப்போ அதுக்கு அப்படி கான்ட்ராஸ்டா சொல்லுங்க, இப்ப என்னது? நம்பிக்கை உள்ளவங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவங்க. உங்களுக்கு எனக்கும் எப்பொழுது ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் அந்த செய்திக்கான பாயிண்ட்டுக்குள்ள என்ன போகல. இன்னும் மேல அவுட்லைன் தான் போயிட்டு இருக்கிறேன். இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும், புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும், நியாயப்பிரமாணத்தின் ஆசாரியர்களுக்கும் ஆசாரியர்கள் செய்த நன்மைகளுக்கும், புதிய ஏற்பாட்டின் ஆசாரியரான பரலோகத்தில் நமக்காக இப்பொழுது தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆசாரியரான இயேசு கிறிஸ்துக்கு உள்ள அந்த வித்தியாசத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு போய் பிரதான ஆசாரியர் இருக்கு. அப்படின்னால நடக்கிற நன்மைகளை அவுட்லைனை சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் ரெண்டு காரியம் தான் நான் சொல்லணும் இன்னைக்கு. ஏற்கனவே ஒன்று சொன்னேன். போன வாரம் எதை சொன்னேன் ஞாபகம் இருக்குதா? போன வாரம் ஒரு காரியத்தை சொன்னேன். அவர் எங்க இருக்கிறான்னு சொன்னேன்? மகத்துவ ஆசனத்தில் இருக்கிறார்னு சொன்னேன். அது ஒன்று தான் பேசியிருக்கிறேன். நான் 2 பாயிண்ட் பேச வேண்டியிருக்குது. நான் 300 தான் பேசி கொண்டு இருக்கிறேன். எனவே எனக்கு கண்பானவர்களே, இவர் பிரதான ஆசாரியரானது நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு மிக முக்கியமான. அது மாதிரி நம்பிக்கை இல்லாதவர்கள், அடுத்து இவ்வுலகத்தில் தேவனற்றவர்கள் இருந்தீர்கள் என்று. ஆமா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடையவர்களா இருந்தாங்க. நாமளோ எத்தனை 30 முக்கோடி அப்படிதான் கும்பிட்டு இருந்தோம். நாம அப்படிதானே? இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே நம்ம அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனையிலிருந்து வந்தவங்களா தான் கூடுமானவரை இருப்போம். கூடுமானவரை அப்படிதான் இருப்போம். ஏற்கனவே நான் பரம்பரையா கிறிஸ்தவன் சொல்லப்பட்டவங்க கூட கொஞ்சம் எத்தனையோ ஒரு 4-5 தலைமுறை அப்படி என்ன கிறிஸ்தவன் ஆயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்படிதான் இருந்தோம். விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு, தேவையில்லாவற்றை வழிபட்டு கொண்டு, கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு கொண்டு அப்படிதான் இருந்தோம். பஞ்சபூதங்களை கும்பிட்டு கொண்டு சொல்றாங்கல்ல திராவிடர்கள், அவங்க விக்கிரக ஆராதனை செய்யல, பஞ்சபூதங்களை வழிபட்டார்கள் அப்படிங்க. பார்த்தீங்களா? அதுவும் என்னதான்? அதுவும் விக்கிரக ஆராதனை தானே. பஞ்சபூதங்களை வழிபட்டால் அதுவும்
விக்கிரக ஆராதனை தானே. இப்போ நம்ம வந்து நம்ம மரித்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க நம்ம அப்பா அவங்கள்ட்ட நாங்கள் வந்து அம்மா என்னை எப்படியா காப்பாத்துக்குமான்னு கேட்டால் அதுவும் என்னதான், அதுவும் என்னதான் நம்ம ஜெபம் பண்றதுக்கு. அதுக்கு தான் அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவரேன்னு கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. அவர் பேர் என்ன பேரு? வேற யாரும் ஜெபத்தை கேட்கிறவங்க இந்த பூமியில இல்ல. அப்படி வேற யார்ட்டும் போனான்னா அவங்கள நம்ம எப்படி மாற்றுகிறோம் அர்த்தம்? விக்கிரமம் மாற்றுகிறோம், தெய்வமா மாற்றுகிறோம். தெய்வம் ஆனாலே அங்க என்ன ஆயிருது? இயேசுவை தவிர யாரை தெய்வமாக்கினாலும் என்னதான் ஆயிருது? விக்கிரக ஆராதனையா மாறிடுது. எனவே நாம் தேவனற்றவர்களா இருந்தோமா? அடுத்து வாசிங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்ல எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்படும் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பலிதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்ன அர்த்தம்னா அவர் ஆராதனை செய்வதற்கு. புரிஞ்சுக்கணும் நீங்க. என்னது ஊழியம் செய்வதற்குனா என்ன அர்த்தம்? அவர் பக்கத்தில் நெருங்கி நிற்கிறதற்கு. புரியுதா உங்களுக்கு? அவர் பக்கத்தில் நெருங்கி நிற்க, அதுதான் ஊழியம் செய்யறதுக்கு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ஊழியம் செய்யறோம்னா நம்ம பிரசங்கம் பண்ண, பாஸ்டராக, எவாஞ்சலிஸ்டாக அப்படி யோசிக்க கூடாது. நீங்க ஊழியம் செய்வதற்கு என்ன அர்த்தம்? அவர் பக்கத்தில் நெருங்கி நின்று ஆராதனை செய்வதற்கு, ஊழியம் செய்கிறதுக்கு உங்கள் மனசாட்சியை, அவரை நெருங்க முடியாம இருந்த நம்மை அவருடைய ரத்தம் என்ன செய்தது? அவரோடு நெருக்கி கொண்டு வந்தது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் எப்படி மாறினீங்க? சமீபமானீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்ப இவ்வளவு காரியங்கள் அவர் பிரதான ஆசாரியர் ஆனபடினாலே பாருங்க, நிறைய காரியங்கள் அப்படி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில நிறைய மாறிவிட்டதுங்க. இன்றைக்கு 2 காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மகத்துவ ஆசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிற அப்படினாலே அங்கிருந்து பிறக்கிற கட்டளையை யாரால என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. உனக்கான கட்டளை அவரிடத்தில் இருக்குது, உனக்கான வார்த்தைகள் அவரிடத்தில் இருக்கிறது. எங்க இருக்கிறார் அவர்? மகத்துவ ஆசனம் என்று சொல்லும் போது அது பெரிய அதிகாரத்தை குறிக்கும். இந்த உலகத்திலே பெரிய அதிகாரம். ஹல்லேலூயா. அதை விழுங்குகிற அதிகாரம் கிடையாது ஒன்று. அதனால விழுங்கப்படாத முடியாதபடி காணப்படுகிற ஒரு அதிகாரமும் கிடையாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அவருடைய அதிகாரத்தை விழுங்குகிற அளவுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. ஒண்ணு, அவருடைய அதிகாரத்தினாலே விழுங்கப்பட முடியாதபடிக்கு ஒரு அதிகாரம் இந்த பூமியில. புரிஞ்சுதா? நான் சொல்ற புரிஞ்சுதா? அப்படின்னா தவறுதான் மேலான அதிகாரம். மோசே எகிப்து தேசத்துல யாத்ராமத்தில் பார்க்கிறோம். மோசே என்ன செய்தார்? கர்த்தரால் அனுப்பப்பட்டு அவர் எகிப்து அரண்மனையில் போய் பார்வோனுக்கு முன்பாக நீ ஜனங்களை அனுப்பிவிடுங்கிறாரு. உடனே நீ ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்றிய, எதை நம்பி நான் அனுப்பிச்சு விட? நீ யார் சொல்லி வந்திருக்கிற கேட்கும்போது, நான் எபிரேயருடைய தேவன் சொல்லி நான் வந்திருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரால் சொல்லப்பட்டு அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் சொல்லும்போது அவன் நம்பல. அப்ப அவனை நம்ப வைக்கிறதுக்கு மோசே தன்னுடைய அதிகாரமாகிய கோலை போட்டார். அல்லேலூயா. அந்த கோல் எப்படி மாறியது? மந்திரவாதிகள் அப்படியே செய்தார்கள், சர்ப்பமாய் மாறியது. மந்திரவாதிகள் அப்படியே செய்தார்கள். அவர்களும் என்ன செய்தாங்க? தங்களுடைய கோள்களை தூக்கி போட்டாங்க, பாம்பாய் மாறினது. அங்கேயும் அதிகாரம் இருக்குது, இங்கே அதிகாரம் இருக்குது, அங்கேயும் வல்லமை இருக்குது, இங்கேயும் வல்லமை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோசே போட்ட அந்த கோல், அல்லது மோசே போட்ட கோல் சர்ப்பமா மாறிச்சு பாத்தீங்களா? அந்த சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களும் என்ன செய்ததாம்? விழுங்கி போட்டதாம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அல்லேலூயா. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம்
உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு போகுதே. சத்தமா சொல்லுவோம். பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே. சத்தமாக. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே. பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே. சொல்லுங்க. சிலுவையில், சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். ஹல்லேலூயா. அப்போ அதிகாரம், அந்த மகத்துவாசனம் என்பது எதை காட்டுகிறது என்றால், அவர் கையில தாங்க எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம். ஒண்ணு, அவர் மகத்துவாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால அந்த நம்பிக்கை இருக்கு. பாத்தீங்களா? அவர் எங்க இருக்கிறாரு? என்னுடைய பிரதான ஆசாரியர் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க. என்னுடைய பிரதான ஆசாரியர் மகத்துவாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவராலே அல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் அசையாது. இந்த நம்பிக்கை என்னை பூரணமாக்குகிறது. இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மகத்துவ ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பயங்கரமான ஆசனம் அது. எல்லாவற்றை பார்க்கலும் மகத்துவ ஆசனம். அந்த ஆசனம் அங்கே இருக்கிறார். அவர் உலகத்தில் உள்ள எல்லாமே அவர் காலுக்கு கீழே இருக்குது. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லாமே எங்க இருக்குது? நான் சொன்னேன்ல, முத்திரை உடைக்க பாத்திரவான் அவர் ஒருவர் தான். ஆட்டுக்குட்டியானவர் தான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம்ல, ஒரு தான் யோவான் அழுதுட்டு இருந்தான், இந்த முத்திரை யார் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் தூதன்ல ஒருத்தர் சொன்னானா, இதோ ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரை உடைக்கிறதற்கு அவர் ஒருவர் தான் தகுதியானவர். கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட முத்திரைகளை திறப்பதற்கு அவர் ஒருவர் தான் தகுதியானவர். நான் திரும்ப சொல்றேன், அன்னைக்கு சொன்னதே திரும்ப சொல்றேன். உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அடைக்கப்பட்டிருக்கிறவைகள், மூடப்பட்டிருக்கிறவைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறதற்கு அவர் தகுதியானவர். அவர் அதற்கு ஜெயம் பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். எனவே உன்னுடைய முத்திரைகள்லாம் உடைப்பதற்கு அவர் ஒருத்தர் தான் தகுதியானவர். உன்னுடைய வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கிறவைகள், அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இதையெல்லாம் திறந்து விடுவதற்கு அவர் தான் பாத்திரர். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, தட்டைகளை உடைத்து போடுகிறவர் அவர். ஆமென். அதாவது தாவீது ஒரு இடத்துல அவன் எதிரிகள் அவனை சுற்றி காணப்பட்டார்கள். அப்போ கர்த்தர் ஜெயிக்க முடியாத அந்த இடத்துல அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாராம். அவன் அந்த இடத்துக்கு பாகால் பிராசிம்னு பேர் வச்சானான். பாகால் பிராசிம் என்னன்னா தட்டைகளை உடைத்து போடுகிறவன். கை தட்டி அவரை துதிப்போம். எனவே கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு முன்பா எதுவும் அடைக்கப்பட முடியாது. அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு வரக்கூடிய நன்மைகள் தடைப்பட்டுச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணு. ப்ளீஸ் வெயிட் சம் டைம், சம் டேஸ், சம் மந்த்ஸ், ஏன் ஒரு சில வேளைகளில் சம் இயர்ஸ், ஒரு சில வருடங்கள் கூட காத்திருக்கலாம். ஆனா தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை கரடானவைகளை, நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை எனவே அவர் மகத்துவ ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாருங்க. ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 7:24 வாசிங்க. எபிரேயர் 7:24. மாறி போகாத ஆசாரியத்துவம். அல்லேலூயா. நிரந்தரமா இருப்பாருங்க. போன நூற்றாண்டுல இருந்தாரு, இந்த நூற்றாண்டுல இல்ல. சொல்ல முடியுமா? அந்த ஆசாரியர்கள்லாம் அவர்கள் நிலைத்திருக்க முடியாதவர்கள். திடீர்னு செத்து போயிடும். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆசாரியனாகிய ஆரோனுடைய பையன் அவன் ஒரு அந்நிய அக்னியை கொண்டுட்டு தேவ சந்நிதியில் போயிட்டான். என்ன ஆயிட்டு? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு அவனை பட்சித்தது. காணா போயிட்டான். காணா போயிட்டான் மீன்ஸ் செத்து போயிட்டான். மாறி போகிற ஆசாரியர்கள். ஆரோன் அவன் செத்து போயிட்டான். ஆரோனுடைய பையங்க தொடர்ந்து ஆசாரியத்துவத்தில் வந்தாங்க, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதனால நிலைச்சு நின்று ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாது, நிலைச்சு நின்று பாதுகாக்க முடியாது. இந்த தலைமுறையில் பாதுகாத்த நம்ம இந்த ஆசை ஸ்தோத்திரம் தலைவர்கள் பார்க்கிறோம் பார்த்தீங்களா, அரசியல் ரீதியான தலைவர்கள், ராஜாங்க தலைவர்கள்லாம் பார்க்குறோம். அவங்க இந்த தலைமுறையில் நல்லா செஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் தாவீது நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா, தாவீது நல்ல ஒரு ஆட்சி, அடுத்து சாலமோன் நல்ல ஒரு ஆட்சி, அடுத்து அவன் பையன் யாரு? ரெகபயாம். அவன் ஆட்சி கொடுமையாயிட்டு, பயங்கர கொடுமையாயிட்டு அவன் ஆட்சி. அப்போ மாறி போகிற எண்ணம், மாறி போகிற நிலைமைகள், மாறி போகிற மன ஆச்சரியங்கள், மாறி போகிறவைகள். அப்படிதான் ஆசாரிகள் இருந்தாங்க அந்த நாட்கள்ல. அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆசாரிகள் இருந்தாங்களா? அவர்கள் மாறி போகிற ஆசாரியத்துவம் உடையவர்களாய் இருந்தார்கள். ஆனா இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் ஆசாரியரா இருந்தாலும் பூரணர் தான். இன்னொரு வாசிங்க, 7:28 வாசிங்க. எபிரேயர் 7:28. ஆணையோட விளங்கிய வசனம்
என்றென்னைக்கு பூரணரான குமாரன். அல்லேலூயா. ஏங்க அவர் பூரணரான குமாரன்? அவர் என்ன பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர், அவர் பூரணரா இல்லையா? எதுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்காக பாடுகளினாலே அவரை பூரணப்படுத்துகிறாராம். அல்லேலூயா. அவரை பூரணப்படுத்துகிறார் என்ற வார்த்தை எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, நீங்கள் நானும் அவருடைய பூரணத்தினாலே நாம் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். கைத்தட்டி அவரை துதிப்போம். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, அவருடைய நோக்கம் என்னன்னா, உன் வாழ்க்கை பூரணமா இருக்கணும், உன் வாழ்க்கை பூரண ஆசீர்வாதம் உடையதா இருக்கணும், நீ பூரணம் உடையவளா இருக்கணும். ஒருவேளை நான் இப்போ குறைந்து காணப்படலாம், ஆவிக்குரிய ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாம்ச ரீதியாகவோ என்னிடத்துல குறைவு காணப்படலாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்து அவர் பூரணராக்கப்பட வேண்டிய தேவையே இல்லை. அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? பூமிக்கு வந்து மனுஷனானபடினாலே அவரை பூரணராக்கப்பட்டார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. எதற்காக? நாம் பூரணம் அடையும்படிக்கு. அப்ப இது ஆவிக்குரிய பூரணம் மாத்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க சகலவத்தில் எப்படி இருக்கணும்? நீங்க பூரணமா இருக்கணும். அதற்கு தான் அவர் அங்க இருக்கிறார். நிலைத்திருக்கிற ஆசாரியத்துவம் உள்ளவராய். பழைய ஏற்பாட்டின் ஆசாரியர்கள் அவருடைய தங்கள் இருதயம் தோன்றினபடி பாருங்க. ஏலியை குறித்து பார்க்கிறோம். அண்ணால் அங்க கஷ்டப்பட்டு அழுது புலம்பிட்டு கிடக்கிறான். ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு? குடித்து வெறித்து இருக்கிறார். இதுதான் மாம்ச பிரகாரமான ஆசாரியர். நம்ம வாசி தெரியுமா? நீ வாசல அந்த தம்பி அந்த வசனத்தை வாசி. இல்ல நீ வாசல அந்த வசனம். செய்யும்படிக்கு முற்றுமுடிய கடைசி வரை, என்னுடைய வாழ்க்கை பாதையின் கடைசி நிமிடம் வரை. அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஒரு பூரண தெய்வம் நமக்காக இருக்கிறாரு. இந்த நம்பிக்கையை உங்களை பூரணப்படுத்துங்க. எனக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கா ரத்தம் சிந்தின ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். என்னை கடைசி வரை நிலைத்திருக்கிற ஆசாரியத்துவம் உடையவர். அல்லேலூயா. உனக்காக பலி செலுத்திக் கொண்டே இருக்கிற ஆசாரியன் யார்? அவன் பலி செலுத்திக் கொண்டே இருக்கிறான். உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். உனக்காக நீங்க வாசிங்க 1 யோவான் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம், நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு நீ பாவம் செய்யக்கூடாதியா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்வானானால், தப்பித்தவரி பாவத்தில் விழுந்துட்டேனாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை உன்னை பூரணப்படுத்திக்கிட்டே இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒருவன் பாவம் செய்வானானால், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ பாவம் செய்ய கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளை எப்படி பாவம் செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்வானானால் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, நீ பாவம் செஞ்சிட்ட, தப்பித்தவறி விழுந்துட்ட. நான் பாவின்னு சொல்லாத, எனக்காய் கதரும் என் இயேசு, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்த துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் எந்த துணையவரே, மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்து பாருங்கள் நெருக்கினாலும் ஈமை பொழுதே மறந்தவர் இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார், இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார், எனக்காய்
நல்லவரே, எனக்கா மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்த துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் எந்த துணையவரே. கடைசி வரை அவர் நமக்காய் நிலைத்திருக்கிற பிரதான ஆசாரியராய் இருந்து எனக்காக அவர் மன்றாடி கொண்டே இருப்பாரு. என்னுடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தி நிலைத்திருக்கிற ஆசாரியர் அவர், மறைந்து போகிற ஆசாரியர். இன்றைக்கு இருந்து நாளைக்கு காணா போகிற மனுஷ பிரகாரமான ஆசாரியத்துவம் உள்ளவர் அல்லவர், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. எனவே கடைசி என்னை கொண்டு நிறுத்துவார். என் கால்கள் வலுவாதபடிக்கு காத்து கடைசி நிமிடத்தில் கொண்டு போய் என்ன செய்வார்? கடைசி நிமிடம் வரை என்னை பாதுகாப்பார். இந்த பூமியில மாத்திரமல்ல, இந்த பூமியிலிருந்து நான் பரலோகத்துக்கு போகும்போதும் இந்த பூமியை விட்டு போகும்போதும் தேவன் எனக்கு எப்படி இருப்பாரு? பாதுகாப்பா இருப்பாரு, என்னை ஆசீர்வதிக்கிறவரா இருப்பாரு, என்னை வழி நடத்துகிறவரா இருப்பாரு, என்னோடு கூடவே இருப்பார் அவர். அல்லேலூயா. அவருக்கு இஷ்டமே என்னன்னு கேட்டீங்கன்னா தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பது. ஆமென். லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும் பார்த்தீங்களா? அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தாரு. உயிர்த்தெழுந்துட்டு சீஷர்கள் எம்மாவுக்கு போகிற அந்த வழியில போயிட்டு இருந்தாங்களாம். அவர்களோடு கூட அவர்கள் அறியாமே அவர்களோடு கூட நடந்து போனாராம். அவர்களுக்கு தம்மை காண்பிக்கவில்லை. இன்னைக்கும் உங்க கூட இயேசு வர்றாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கூட வர்றாருங்க, அது உங்களுக்கு காணப்படவில்லை. அவர் வர்றது உங்களுக்கு தெரியவில்லை, உங்க அறிவுக்கு தெரியல, உங்க சரீரத்துக்கு தெரியல. ஆனால் அவர் உங்களோடு வந்து கொண்டே தான் இருக்கிறாரு. உங்க கஷ்ட வேளையில, உங்க பிரச்சனை வேளையில. ஏன்னா அவர் நித்தியமா நம்மோடு கூட வருவதற்கான வரம் பெற்றவர். ஹல்லேலூயா. அதுக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். நித்தியமா நம்மோடு கூட வரும்படியாக அவர் வரம் பெற்று இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். எபேசியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை திரும்ப எபேசியர்ல சொல்றாரு. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை, ஏகப்பட்ட வரங்கள். அதுல ஃபர்ஸ்ட் வரம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்றால், நான் ஒரு நாள்ல பாவத்துக்கு சிறையா இருந்தேன், என்னை அவருடைய அன்புக்கு சிறையாக்கினாரு. அவருடைய அன்புக்கு நான் சிறையானபடினாலே அவர் வரங்களை கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் அவருடைய அன்புக்கு சிறையா இருக்கிறோம். எத்தனை பேர் அவருடைய அன்புக்கு நான் சிறைப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஏராளமான வரங்களை கொடுத்தாருங்க, கொடுத்துட்டாருங்க. அதுல முக்கியமான வரம் என்ன தெரியுமா? வாழ்நாள் எல்லாம் நம்மோடு கூட, வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். வல்லவரே நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா. 90 சங்கீதம் எடுத்து வாசிங்களேன். 90 சங்கீதம் முதல்ல இருந்து வாசிங்களேன். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர்.
நீர் மனுஷனை நிர்த்தூளியாக்கி மனுஷனை நிர்த்தூளியாக்கி என்ன அர்த்தம்? சில பேர் நீர்த்துளியாக்கி அப்படின்னு படிச்சிருவாங்க. அது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைச்சு, அப்படி கிடையாது. அந்த வார்த்தை என்னதான்? அது நிர்த்தூளினா நிர்மலமாக்குகிறது. நீர் மனுஷனை நிர்த்தூளியாக்கி நிர்மூலமாக்கி. மனுபுத்திரரே, அவர் தலைமுறையாய் நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர். தலைமுறை முடிஞ்ச தலைமுறை மாத்திரமல்ல, இனி வருகிற தலைமுறையிலே அவர் தான் நமக்கு அடைக்கலங்க. ஹல்லேலூயா. அவர் தான் உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலாம், அவர் தான் உங்க சந்ததிக்கு அடைக்கலாம், அவர் தான் உங்க பேரம்பேத்திக்கு அடைக்கலாம். இந்த பூமியில அடைக்கலம் என்று சொல்லத்தக்க மனுஷனோ வேற எதுவுமோ இந்த பூமியில கர்த்தரை தவிர இல்லவே இல்லை. நமக்கு அடைக்கலமே அவர் தான். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே. நல்லவரே நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுவதும் காலைதோறும் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். நிலைத்திருக்கிற ஆசாரியத்துவம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் நிருபத்தில் 8:2 வாசிப்போம். எபிரேயர் 8:2. கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில் நமக்குண்டு. ஹல்லேலூயா. மெய்யான கூடாரத்தில். மெய்யான கூடாரம் எதை சொல்றாரு அவரு? பரலோகத்தில் பிரவேசித்து பரலோகத்தில் நமக்காக ஊழியம் செய்கிற. திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் கேளுங்களேன், எல்லாரும் அதுல கண்ணை வைங்க. அந்த வசனத்துல 8:2, எபிரேயர் 8:2. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவராகிய பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும். மெய்யான கூடாரம் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. மெய்யான கூடாரம். ஆமா சொல்லியாச்சு. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் நித்திய பிரதான ஆசாரியர். அவர் ஊழியம் செய்கிற இடம் சும்மா சாதாரண மனுஷரால் உண்டாக்கப்பட்ட அந்த சாதாரண துணிகளால் உண்டாக்கப்பட்ட கூடாரமோ அல்லது கட்டடத்தினால உண்டாக்கப்பட்ட செங்கல்னால சிமெண்ட்னால உண்டாக்கப்பட்ட கூடாரமோ அல்ல. அவர் செய்கிறது மெய்யான கூடாரம். ஊழியம் செய்கிறது. ஹல்லேலூயா. நமக்குண்டு. அவர் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. நமக்குண்டு மெய்யான கூடாரத்தில் ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர் அவர். எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கைக்காக இந்த பிரதான ஆசாரியர் மேல் நம்பிக்கை வைங்க. உன் குடும்பம் அது பூரணமாகும். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் எனக்காக பிதாவின் சமூகத்தில் பரலோகத்தில் மெய்யான கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் எனக்காக ஊழியம் செய்கிறவர். அல்லேலூயா. என்னது? ஆசாரிய ஊழியம் என்பதே யாருக்காகத்தான்? அவருக்காக அல்ல. யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக ஆசாரிய ஊழியம்? ஜனங்களுக்காக. பிரதான ஆசாரியர் எதற்காக? ஜனங்களுக்காக. நாடோறும் பலி செலுத்துவானா. நீங்க வாசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிடுகிறார் அவர். அப்போ இந்த பிரதான ஆசாரியர் எதற்காக அவர் பிரதான ஆசாரியரை மாற்றப்பட்டு பரலோகத்தில் இதெல்லாம் எதுக்கு அந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? உங்க நம்பிக்கைக்காக. இந்த பிரதான ஆசாரியர் மேல் என்ன செய்யுங்க? நிலைத்திருக்கிற ஆசாரியத்துவம் உடையவர்.
மெய்யான கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர் எனக்காக, எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க. அவர் ஏன் அங்க பிரதான ஆசாரியரா இருக்கிறார்? பரலோகத்தின் பிதாவுக்கு பிரதான ஆசாரியர் தேவையா? இல்ல குமாரனாகிய இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு பிரதான ஆசாரியராகிய ஊழியம் தேவையா? யாருக்கு தான் தேவை? எனக்கு தேவை, மனுஷனுக்கு தேவை, குறிப்பா எனக்கு தேவை. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எனக்காக அவர் மெய்யான கூடாரத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இது எல்லாமே அவர் நித்திய பிரதான ஆசாரியர், நிரந்தரமாய் அவர் நம்மோடு கூட இருந்து ஊழியம் செய்கிற, நமக்காக பரலோகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை, திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? மகத்துவ ஆசனத்தில் உட்கார்ந்து எனக்காக ஊழியம் செய்கிறார், இந்த நம்பிக்கை. அடுத்து நித்திய பிரதான ஆசாரியராய் நிலைத்திருந்து அவர் எனக்காய் நிலைத்து மாறி போகிற ஆசாரியன் அல்ல, நிலைத்து எனக்காக ஊழியம் செய்கிறார் என்ற அந்த நம்பிக்கை. மூன்றாவதாக மத்தியஸ்தராய் இருந்து ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. என்னது? 3 காரியம் தான் முக்கியம். இதுல நம்ம நம்பிக்கை நமக்காக மகத்துவ ஆசனத்தில் பிரதான ஆசாரியராய் ஊழியம் செய்கிற அந்த இயேசு கிறிஸ்து மேல, அந்த பிரதான ஆசாரியர் மேல ஒண்ணு. இரண்டாவது, நமக்காக நிலைத்திருக்கிற ஆசாரியராய் இருந்து ஊழியம் செய்கிறார். என்னது? நிலையா மாறி போகிற ஆசாரியத்துவம் உடையவர் அல்ல, நிலைத்திருக்கிற ஆசாரியத்துவம். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய குணம் கொண்டு ஊழியம் செய்கிறார். அவர் மேல நம்பிக்கை வைங்க. மூன்றாவதாக, எனக்காக உனக்காக மத்தியஸ்தரா இருந்து ஊழியம் செய்கிறாருங்க. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க 8:6 வாசிங்க. இவரோ அப்ப இந்த ஆசாரி ஊழியத்தை எதற்காக பெற்றிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, மத்தியஸ்தர். ஆசாரியனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனுக்கும் கடவுளுக்கும் நடுவாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவா நிற்கிறவன் தான் ஆசாரியன். ஹல்லேலூயா. இந்த பிணைகாஸ் என்கிறவன் என்ன செய்தான்? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவா நின்றானா. நீங்க சங்கீத புஸ்தகத்தில் பிணைகாஸ் என்ற ஒருத்தனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே யாத்ராமத்தில் உள்ளதுதான், திரும்ப சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நின்றானா. அதை போல செத்த மனிதர்கள், உயிரோடு இருக்கிற ஆண்டவர், இவர்களுக்கு நடுவாய் நிற்கிறவன் தான் பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. என மத்தியஸ்தன். அவன் யார்? அவன் இயேசு கிறிஸ்துவும் அவர் என்ன ஊழியத்தை பெற்றிருக்கிறாரா? மத்தியஸ்த. நான் என்ன தவறு செய்தாலும் எனக்கும் பிதாவுக்கும் இடையில மத்தியஸ்தம் உண்டாக்கும்படியாக. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எத்தனை பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கப்படும், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லி. ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரு மனுஷன் தவறுல விழுந்துட்டான்னா, பாவத்தில் விழுந்துட்டான்னா, அதற்காக தாங்க முக்கியமா இயேசு கிறிஸ்து பலியாகிறாரு. ஹல்லேலூயா. எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்து போக வேண்டாம், எனக்கான ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற
பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அதாவது இந்த எபிரேய நிருபம் என்பது அது உண்மையாவே அது மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிதான் சொல்லுவேன். அது வந்து ஏகப்பட்ட தடவை நான் வாசிச்சிருக்கிறேன். இந்த எபிரேய நிருபத்தை ஒவ்வொரு வரிக்கு 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 வரி வாசிச்சிருக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான். அது வந்து உண்மையாவே நாம் அதிகமாக வாசித்து தியானிப்போம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிரும். அல்லேலூயா. நாம பாவம் செய்யவும் மாட்டோம். ஒருவேளை நாம் தவறு செய்துட்டோம் என்றால் உடனடியாக என்ன செய்வோம்? எழும்புவதற்கான நம்பிக்கை கொடுக்கும். ஒண்ணு பாவம் என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அவ்வளவு காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. அவரே அவ்வளவாய் மாறி இருக்கிறார். இந்த பைபிள் நீங்க இன்னும் வசனங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. பாத்தீங்களா? எந்த ஆசாரியனும் பாவங்களை, அந்த வசனத்தை வாசிங்க, ஒரு கால நிவர்த்தி செய்ய முடியாத பலியை செலுத்துறானா. ஒரே விதமான பலி ஒண்ணு. ரெண்டாவது பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சங்கீத புஸ்தகத்துல, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பழைய ஏற்பாடு சத்தியம் அதான் செஞ்சது. கட்டளைகள் அல்லது அந்த பலிகள் எல்லாம் என்ன செய்தது? பாவத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தெளிவா சொல்லப்படுங்க. எந்த பாவமும் என்ன செய்யப்பட முடியாதான், நிவர்த்தி செய்ய முடியாதது. இந்த உலக பிரகாரமான ஆசாரியன் செலுத்தின பலிகள் எந்த பாவத்தையும், ஆனா மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவோ அவர் தம்மை தாமே பலியிட்டபடினாலே அந்த ரத்தம் நம்ம என்ன செய்கிறதுனா நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலி. நீங்க வீட்டில் போய் அந்த வசனம் திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்க. மற்ற ஆசாரியனுடைய பலி ஒரே விதமான பலி, ஒரே விதமான பலி ஒண்ணு. இன்னொன்னு பலமுறை செய்யப்பட்டாலும் நிவர்த்தி செய்ய முடியாது. ஒரு தடவை கூட பாவத்தை என்ன செய்ய முடியாதான்? நிவர்த்தி செய்ய முடியாது. ஒரு பாவத்தை கூட நிவர்த்தி செய்ய, புரியுதா உங்களுக்கு? பாவம் நிவர்த்தி செய்ய முடியாது என்ன அர்த்தம் தெரியுதா? கழுவ முடியாது. அது கழுவ முடியாது, நம்ம சுத்திகரிக்க முடியாது. அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் இருந்துச்சு. பாவங்கள் மூடப்பட்டது. சொல்லுங்க, பாவங்கள் மூடப்பட்டது. ஆனா இப்பொழுதோ கழுவி சுத்திகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை வைத்து சந்தோஷமா சொல்லுவாங்க. அப்போ பிரதான ஆசாரியரா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் மேல நான் நம்பிக்கை வச்சேன்னா என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி ஆகும் தெரியுமா? பூரணமாயிரும். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பாவங்களை பூரா அவர் நிவர்த்தி செஞ்சுட்டார். எவ்வளவு சந்தோஷம்! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. முடிஞ்சா நீங்க எபிரேய நிருபத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. அந்த வசனத்தை முக்கியமா வாசிங்க. எந்த ஆசாரியனும் எந்த பாவத்தையும்
நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு பலியை தான் செலுத்தி கொண்டே இருந்தான். அவன் ரத்தம், மிருகத்தின் ரத்தம் அவனுடைய பாவங்களை மூடியதை தவிர அது கழுவல. ஆனால் இயேசுவின் ரத்தமும் பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கிய வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. Praise the Lord. Hallelujah. எனவே அவர் உலகத்தில் வாழ்ந்த ஆரோனின் முறைமைப்படி ஆசாரியராக்கப்பட்ட ஒரு ஆசாரியனை போல அவன் ஒரே விதமான பலியை தான் செலுத்துவான். அது மாத்திரமல்ல, அவன் செலுத்துகிற பலி, அதனால் சிந்தப்படுகிற அந்த ரத்தம் ஒரு காலம் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. வேத வசனத்துல இருந்தா நான் சொல்றேன், வெளியே சொல்ல. அந்த ரத்தம், மிருகங்களுடைய ரத்தம் என்ன செய்ய முடியாது, பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. பாவத்தை மூடுவதற்கான ஒரு பொருளாதார இருந்துச்சே தவிர முற்றிலுமாய் அந்த பாவம் வைத்த சுவடு, வேதத்துல சொல்றார்ல, தீர்க்கதரிசி புத்தகத்துல, உங்கள் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார், முதுகுக்கு பின்னாடி எறிந்து விட்டார். என்னது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரே பார்க்க விரும்பல உன் பாவத்தை. ஆண்டவர், நான் இப்படி அருவருப்பா, இப்படி செஞ்சேன் ஆண்டவர், இப்படி செஞ்சேன் அப்படின்னா சொல்லிட்டல்ல, சரி போ. அடுத்து ஒரு முறை, ஆண்டவர் நான் இப்படி அருவருப்பா செஞ்சேன், எப்ப செஞ்ச கேட்பாரு. என்ன கேட்பாரு? எனக்கு தெரியலையே, எப்ப செஞ்ச? ஏன்னா அவர் பாவத்தை கழுவி தொடச்சி எடுத்துட்டார். அவருடைய ரத்தம் என்ன செய்தது? நம்முடைய பாவத்தை கழுவி துடைத்து கிளீன் ஆக்கிட்டு. ஹல்லேலூயா. எனவே நான் கருமையான தேவனுடைய பிள்ளை. அதனாலதான் சொல்றாரு, அவர் எங்களை பூமியிலே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று தைரியமா சொல்றாங்க. நாமனு சொல்லலாம், கர்த்தர் எங்களை எப்படி மாத்தினார்? அவருடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு, சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு. நீ அந்த ரத்தத்தினால மீட்டு கொண்டு, அதுல என்ன அர்த்தம் இருக்குது? அந்த ரத்தத்தை கழுவி என்ன செய்தாரு? ரத்தத்தினால என்னை கழுவி மீட்டு கொண்டார். அதான அர்த்தம்? அர்த்தம் தானே? ரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டார் என்ன அர்த்தம்? ரத்தத்தினால என்னை கழுவி என்னை மீட்டு கொண்டார். அடுத்து நான் இருக்கிற இடம் என்ன தெரியுமா? ராஜாக்கள், ஆசாரியர்கள். அல்லேலூயா. கண்பான தேவன் அவர் மத்தியஸ்தர் இருக்கு. அது மாத்திரம் இன்னும் ஒரு வசனம் மாத்திரம் வாட்சி முடிச்சிடும். 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எபிரேயர் 10:21. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், அவர் எப்படி இருக்கிறாரா? தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரி. அவர் தாங்க அதிகாரி. அவரை மிஞ்சி ஒண்ணு நடக்க போறதில்லை. யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னான்லாம், சிங்காசனத்துல மாத்திரம் நான் ராஜாவா இருப்பேன், ஆனா ஒன்னை மீறி எவனும் கையை வாசிக்கூடாது. அப்படி அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. என்னது? பார்வோன் சொன்ன சிங்காசன பொம்மை ராஜா. என்னது? இந்த நாட்கள்ல இந்த ஜனாதிபதி அவங்களா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு என்ன சட்டத்தை ஏற்றுகிறதோ அது அவங்கள்ட்ட போகும். கேட்டா ஜனாதிபதி. ஜனாதிபதினா என்ன அர்த்தம்? ஜனத்தின் அதிபதி, முதல் குடிமகன் அவர்தான். இந்திய தேசத்துக்கு அவர் கையெழுத்தெல்லாம் எல்லாம் ஒண்ணு நடக்காது. ஆனால்
அங்கே ஜனாதிபதி சும்மா உட்காந்துருக்கிறவர் தான். இவங்க சட்டத்தை இயற்றி அவருக்கு அனுப்பிச்சி விடணும், அவர் கையெழுத்து போட்டு அனுப்புவார், அவ்வளோதான். வேற எதிர்த்துலாம் அனுப்ப முடியாது. எதிர்த்து கேள்வி கேட்கலாம். எப்போ கேள்வி கேட்கலான்னா அந்த மத்திய அரசு ஆள்றவங்க என்ன கொஸ்டின் கொடுத்து இதை நீங்கள் கேளுங்கன்னு சொன்னால் கேட்கலாம். அல்லேலூயா. அது சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? ஜனாதிபதி போஸ்ட் அதை மாதிரி தான் பார்வோன் சொல்கிறான். நான் சிங்காசனத்தை மாத்திரம் நோக்கி நான் பார்வோன், ஆனாலும் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். போதும், நான் ராஜா தான், ஆனா கைய கால அசைக்கிறது யாருடைய அசைவில் இருக்குது? உன் கண் அசைவில் இருக்குது. யோசேப்பு கொடுக்கிறான் அந்த அதிகாரத்தை. அதே போலங்க நாமளும் அதிகாரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. அவர்தான் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியா இருக்கிறாரு. அவர் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நீங்கள் பூமியிலே அரசாளுவீர்கள். அல்லேலூயா. கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் சொல்றாருல, நீங்கள் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படிங்கிறாரு. வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசிங்களேன். இதை மாத்திரம் வாசிட்டு முடிச்சிரும். ஸ்தோத்திரம். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படிங்கிறார். 2 கொரிந்தியர் நினைக்கிறேன் அதை சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க. சாரி, ஒன்று கொரிந்தியர் 6:2 வாசிங்க. அறியீர்களா? பாத்தீங்களா என்ன அதிகாரம் பாருங்க. தேவதூதர்களையும், இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்க? சபைக்கு, சபையில் உள்ள மக்களுக்கு. யார் இந்த அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியா இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் எனக்கா இருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லாமா? தேவனுடைய வீட்டின் மேல். தேவனுடைய வீட்டின் மேல்னா என்ன அர்த்தம்? எங்க? பரலோகத்தில் அதிகாரம். பரலோகத்தில் உள்ள அதிகாரம் தான் பூமியிலே அதிகாரம். பரலோகத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாட்டா பூமியில் அதிகாரம் கொடுக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருத்தனும் என் மேல அதிகாரம் செலுத்த முடியாங்கிறாரு. அப்படி இந்த கடைசி நாட்கள்ல சிறை பிடிச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா, அப்ப சொல்றாரு, பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனுக்கு என் மேல அதிகாரம் உண்டாயிராது அப்படிங்கிறாரு. அதே போல இந்த பூமியின் அதிகாரங்கள்லாம் எந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டது தெரியுமா? எந்த அதிகாரத்துக்கு? அவர் யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம். ராம ஆட்சி செய்யலாம், ராவணன் ஆட்சி செய்யலாம். ஆனால் அதிகாரம் யார் கையில? கர்த்தர் கையில. அந்த கர்த்தர் சொல்றாரு, உங்களை பூமியின் மேல் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறேன். கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? இந்த நம்பிக்கை நமக்கு உண்டுங்க. இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும். தேவதூதர்களும் நியாயம் தீர்ப்போம். பரிசுத்தவான்கள் நாம் நியாயம் தீர்க்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவதூதர்களையும் ஒரு நாள்ல நியாயம் தீர்ப்போம் என்ற நம்பிக்கை இருந்தா போதும். நீங்க எல்லாவற்றையும் ஆளுங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆளுகை செய்வோம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம எல்லாரும் முழந்தாள் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது நம்மை பூரணமாக்குறது. எது உனக்குள்ள அதிகமான நம்பிக்கை, நன்மையான நம்பிக்கை வருவிக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனக்கான பிரதான ஆசாரியராக அவர் மகத்துவ ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. மகத்துவ ஆசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. மறந்து போகாதீங்க. அது மாத்திரமல்ல, அவர் மாறி போகாத நிலையான ஆசாரியத்துவம் உடையவர். கொஞ்ச நாள் உன் கூட இருந்துட்டு, கொஞ்ச நாள் உனக்காகவே வாழ்ந்துட்டு ஒரு மரித்து போகிற மனுஷனை போல அல்ல, மனுஷ ஜாதியான அந்த ஆசாரியனை போல அல்ல, ஆரோனுடைய அந்த கோத்திரத்தில் பிறந்து அந்த முறைமைப்படி வந்த ஆசாரியர் அல்ல. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி ஒரு ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர். எஸ், அவரிடத்துல தான் துவங்க வேண்டும். ஆனா அவருக்கு துவக்கம் கிடையாது. எல்லாமே அவரிடத்துல தான் தொடங்குகிறது. அதனாலதான் ஆதி. எல்லாமே அவரிடத்துல தான் முடிய வேண்டும். அவர் முடிய போறதில்லை, எல்லாமே அவரிடத்துல தான் முடியும். அதனாலதான் அந்தம். அப்படிப்பட்ட நிலையான ஆசாரியத்துவம் உடையவர் உனக்காக. He is only for you. அவருடைய ஆசாரியத்துவமே உனக்காக, தனக்காக அல்லவர். பிதாவுக்கு ஒரு ஆசாரியன் தேவையில்லை. மனுஷனுக்கும் பிதாவுக்கும் இடையில நிக்கதான் மனுஷன் ஒரு ஆசாரியன் தேவை. எனவே உனக்காகத்தான் அது, அதுவும் உனக்காக. ஆசாரியத்துவமே மனுஷர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட, யூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு விசுவாசிகளாகிய நமக்காக யூதர்களுக்கு ஆசாரியன், அவன் பூமியிலிருந்து ஆசாரிய ஊழியத்தை செய்தான். நமக்கான ஆசாரியர் பரலோகத்திலிருந்து நமக்காக நிலையான ஆசாரியனா இருந்து ஊழியம் செய்கிறார். மாத்திரமல்ல, இவர் மத்தியஸ்தர். உன்னுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு பிதாவுக்கும், நமக்கு யோபு சொன்னது போல எனக்கும் தேவனுக்கு நடுவில் தலையில, எங்க தலையில கை வைக்கிற மத்தியஸ்தர் ஒருத்தர் இல்லையேன்னு சொல்லி யோபு புலம்பினார். அதை போன்ற ஒரு மத்தியஸ்தர் தான் இவரு. ஆமா, பிதாவிடத்திலிருந்து பெற்று தருகிறவர், பிதாவுடைய மன்னிப்பை நமக்கு தருகிறவர். இவரை பார்த்துதான் பிதா நம்மை மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரி. இவர் தான் அதிகாரி. இவர் கையில தான் எல்லாமே இருக்குது. உலகம் உண்டானது இவரை கொண்டு, உலகம் முடிகிறது இயேசுவை கொண்டுதான். இயேசுதான் நியாயாதிபதியா வரப்போறாரு. அதிகாரம் எல்லாம் அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில உயர்த்துவது, உங்களை உயர்த்துவது, தாழ்த்துவது அவர் கையில. அவர் அதிகாரியா இருந்தா உங்களை உயர்த்த தான் செய்வார். உன்னுடைய பாவங்கள் குற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு விடாதபடிக்கு, ஆசீர்வாத குறைச்சலை கொண்டு வராதபடிக்கு இவர் மத்தியஸ்தராயிருந்து உனக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, உனக்காக இன்னும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் உனக்காக. இந்த தைரியம், இந்த நம்பிக்கை இருக்கு பாத்தியா? இந்த நம்பிக்கையை ஒரு நாள் விட்டுறாத. இந்த நம்பிக்கை உன்னை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை பூரணம், உன் சரீரம் பூரணம். நம்பிக்கைக்குள் உன்னுடைய பொருளாதாரம் பூரணம், உன்னுடைய பிள்ளைகள் பூரணம். பூரணம் உன் மேல இருக்கும். பூரணம் குடும்பத்தில், உன் தொழில பூரணம் இருக்கும், பிள்ளைகள் மேல பூரணம் இருக்கும். இந்த நம்பிக்கை மாத்திரம் உன் மேல. எனக்கான பிரதான ஆசாரியர் போதும். மகத்துவ ஆசனத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர், நித்திய நிரந்தரமான பிரதான ஆசாரியர், மத்தியஸ்தரான பிரதான ஆசாரியர், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியா இருக்கிற பிரதான ஆசாரியர். பரலோகத்திலும் தான் எல்லா அதிகாரமும் வருகிறது. அந்த அதிகாரத்தோட இயேசு, அவர் என் தேவன், என் ரட்சகர், என் நேசர், என் நேசர். He is my beloved. He is my beloved. என் நேசர் அவர். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நேசரே சொல்லலாமா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா? நேசரே, நேசரே, என் இயேசுவே, இரத்தத்தால் கழுவி என்னை சுத்தப்படுத்தியவரே, எனக்கான பிரதான ஆசாரியரே, மகத்துவ ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரே, நித்திய நிலையான பிரதான ஆசாரியரே,
மத்தியஸ்தரான பிரதான ஆசாரியரே, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியா இருக்கிற பிரதான ஆசாரியரே, நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இதனால சொன்ன வார்த்தைகளுக்கான இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை நீர் பிரதான ஆசாரியராக இருந்து உடைய பிள்ளைகளை பூரணப்படுத்துகிறேன். இந்த நம்பிக்கை கொள்ளுகிறவன் எவனும் அவன் பூரணப்படுத்தப்படுகிறான். நீர் பிரதான ஆசாரியராக இருக்கிற அந்த நம்பிக்கையே எங்களை பூரணப்படுத்துகிறேன், வாழ்க்கையை பூரணப்படுத்துகிறேன் என்று கேள்விப்பட்டோம் ஐயா. கர்த்தர் அப்படியே அந்த பூரணமான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தீரே. உம்முடைய மரணத்தினாலே நீ தந்தீரே, உமக்கே ஸ்தோத்திரம். அந்த பூரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை அப்படியே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஐயா. உடைய கர்த்தர் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமேன், ஆமேன்.